ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு வெரைட்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் தேவைக்கு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவோட மேல் பாகத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான ஒரு ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுரையும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி பச்சை வாசனை போகிறதுரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழத்தில் 1 சேர்த்து தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிறதுரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வேக வச்சு தான் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் வந்து வெங்காயம் வதங்கும் போது சேர்த்த உப்பு தான் எனக்கு இப்போ கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். அடுத்ததாக சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வந்து வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரம்லாம் உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து நமக்கு திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் இங்கே வந்து 2 முட்டை வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு முட்டையை 4ஆக கட் பண்ணி 8 பீஸாக எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே கோதுமை வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம்னா அது இப்போ நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து இந்த கோதுமாவிலேருந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு உருண்டை அளவு எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம நார்மலாக ரோலிங் பின் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு திக்னஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஏற்கனவே வெங்காயம் சேர்த்து ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணோம்ல, அது வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் ஒரு பீஸ் வந்து வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எட்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த எட்ஜஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியே வராமல் இருக்கும். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது போலவே மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக நான் இங்கே வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம கையை வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக பிரெட் க்ரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸை நம்ம கோதுமை வச்சு தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா வந்து கவர் பண்ணி எடுத்துக்கணும். இது போலவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் சூடு ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் ரொம்பலாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பேனோட சைஸுக்கு தக்கன நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெந்தது தான், அந்த வெளியில் இருக்கிற அந்த கோதுமை மட்டும்தான் வேகணும். அதில் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு
இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது போலவே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, லெஸ் ஆயில் ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள அந்த வெங்காயம், முட்டை ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பசங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வெளியே சாப்பிட்ணும் கேட்டாங்கன்னா வீட்லேயே கோதுமை வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.